வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்திய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 95 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி, ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1400 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா செக்டாரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். பேங்கிங் செக்டாரு, ஃபார்மா, ஆட்டோ, மெட்டல், எனர்ஜின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றமே இல்ல. மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருந்தது. ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைடு தான் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்திருந்தா நம்ம யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5% போயிட்டு இருந்தது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் 2% வரைக்கும் நெகட்டிவ்ல போயி, ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த சப்போர்ட் லெவல்லாம் இப்போ உடைச்சிருக்கு. உடைச்சு கீழ இப்போ தான் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, S&P 500ம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் நல்லாவே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் 696 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பாருங்க கரெக்டா எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவல்லாம் உடைச்சு ஒரு டவ் ட்ரெண்டுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வர திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 கீழே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது வாங்குங்க. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் போயிட்டு இருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா டாடா மோட்டார்ஸு, இந்துஸ்ண்ட் பேங்க்கு, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, எஸ்பிஐ, ரிலையன்ஸு, டாக்டர் ரெட்டின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக கரெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் வரும்போது கண்டிப்பாக பை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். அதான் கொஞ்சம் நம்ம பேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2254 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஏஐ பாருங்கள் 3961 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ அவ்வளோ தூரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரு பாசிட்டிவான மொமெண்டம்லேயே வரல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லேயும் எஃப்ஐஐ வந்து ஸ்டில் நெகட்டிவில் தான் இருக்கிறாங்க. அதாவது சேலிங்கில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பை பண்ண வேணாம். அடுத்தது மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு டாடா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை கால் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 எகெயின் ஒரு நல்ல ஒரு டார்கெட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்தியன் ஹோட்டல் ஷேர் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரீவியஸாக இந்த ஷேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 900ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஷேர் வந்து 1000 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதனால் பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரிப்போர்ட் Q3 ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டாவும் பேட்டு சிஹெச்ஆரில் நல்லாவே க்ரோத் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நல்லாவே கோல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 805ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக அவங்க டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 1000 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 195 எக்ஸ்ட்ராவாக வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணலாம். அடுத்தது இப்போ ஐடிசி ஹோட்டலும் வரப்போகுது. ஸோ ஐடிசி ஹோட்டலுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 150, 175 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு சொல்கிறாங்க. லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து 500 வரைக்கும் போகும்னு கோல்ட்மேன் சச்சஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரவங்க மட்டும் வாங்கலாம். அவசரப்பட்டு இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம போய் வாங்கிடக்கூடாது. அவங்க கம்பெனியோட குவார்ட்ரு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இயர் ஆன் இயரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக 2025 எந்த செக்டார்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சாட் ஜிபிடிலையும் ஜெமினிலையும் ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் சாட் ஜிபிடி என்ன சொல்லியிருக்குன்னா ஃபஸ்ட்டு இதாக வந்து டெக்னாலஜி அண்ட் ஐடி சர்வீஸ் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்ததாக க்ளவுட் அண்ட் கம்யூனிட்டி அந்த இதுலேயும் அண்ட் சைபர் செக்யூரிட்டிலையும் நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்ததாக தான் க்ரீன் எனர்ஜி அண்டு ஹெல்த்து கேர் அண்ட் ஃபார்மசிகள் இந்த செக்டார்லாம் நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சாட் ஜிபிடி சொல்லியிருக்கு. இதே இது ஜெமினி என்ன சொல்லியிருக்குன்னா
க்ரீன் எனர்ஜி வந்து ஃபஸ்ட்டு இதான் சொல்லியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜி தான் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இந்த 2025ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் காம்பவுண்டிங் அண்டு சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி அண்ட் ஐடி சர்வீஸ் வந்து ஜெமினி சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் காம்படிஷன் ஒரு சர்வே மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதில் எந்த செக்டர் நல்லா லீடிங் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஏன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் 50-50 தான். ஒரு சரியான கிளியர் ட்ரெண்டே இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி நல்ல ஒரு ஃபோக்கஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் வாங்கிக்கிறது நல்லது தான். அதேமாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா ஃப்யூச்சர் இதுக்கு எல்லாமே ஐடி பேஸ் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே போகுது, டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வரப்போகிற பட்ஜெட்லாம் பார்ப்போம். அதில் என்ன மாதிரி டாக்ஸஸ் என்ன மாதிரி இது போடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஓஎன்ஜிசி அண்டு பெல்லு 2 பேருக்கும் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரினியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ண போகிறாங்கன்னா ஃபுல் செல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், எலக்ட்ரோலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ்லாம் சிஸ்டம் பேஸ்டாக ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மிங் இயர்லேருந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட்லாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெல்லு வந்து கொஞ்சம் டவுனில் தான் போய்ட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 204ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. 204ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஃபர்தராக இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 330 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஃபர்தர் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இது இன்னும் இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு ஒன்றும் பை பண்ண வேண்டாம். ஓஎன்ஜிசியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 262ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு தான் வந்துட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பை ரேட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு, இனிமேல் அப்சைடு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 230லேருந்து ஆரம்பித்து 260 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். 2 ஸ்டாக்ஸ்லாம் அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். நல்ல ஒரு பையிங் சைடு வரும்போது அப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஒரு எஃப்ஐ டேட்டா ஒன்று வந்திருக்கு. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தில் ஐடி செக்டரில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் அதிகமாக பை பண்ணியிருக்க ஒரு டேட்டா ஒன்று வந்திருக்கு. இதில் அதிகமாக சேல் பண்ணது பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸும் ஆட்டோமொபைல் தான் அதிகமாக சேல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $14 மில்லியன் உள்ள ஷேர்ஸ் எல்லாமே விற்றுட்டு போயிருக்காங்க. அடுத்தது இந்த டோட்டலாக $14 மில்லியன் இந்த டிசம்பர் மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $1.83 பில்லியன் $1.83 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா $1.1 பில்லியன் வந்து ஐடி செக்டாரும், $562 மில்லியன் வந்து ரியாலிட்டிலையும், $442 மில்லியன் வந்து ஹெல்த் கேர்லேயும், $368 மில்லியன் வந்து கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா போயிருந்தது. சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் பை பண்ண போனாங்க. பட் வந்து நம்ம அப்பயே பேசியிருந்தோம், இது வந்து கிளியரான ட்ரெண்ட் இல்லை, யாரோ ஒரு ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்களோட இதுக்கு பை பண்ணியிருக்கிறதா நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ பை பண்ணியிருந்திருக்காங்க. மேபி அதோட இம்பேக்ட் வந்து டிசம்பரில் பை பண்ண இம்பேக்ட் வந்து இந்த ஜனவரியில் கிடச்சி அதோட இம்பேக்டோட பை பண்ணியிருந்திருக்கலாம் மேபி. இந்த டிசம்பரில் மட்டும் சேல் பண்ணுறது அதிகமாக எந்த செக்டரில் சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 மில்லியன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கன்சியூமர் அண்ட் செக்டரில் பார்த்தீங்கன்னா $327 மில்லியன் வந்து டோட்டலாக சேல் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவராலாக பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸு, ஆட்டோமொபைல், கன்சியூமர் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு $1.3 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ கண்டினியூஸாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஒரு பக்கம் பை பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வாங்குறது எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் வாங்கினது இப்போ தான் சின்னதாக ஒரு டேட்டா ஒன்று கிடச்சிருக்கு. அந்த செக்டார் தான் சொல்லியிருக்காங்க. பட் அதில் குறிப்பிட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த டிசம்பர் மந்தோட முடிஞ்சிரு, Q3 முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஐ டேட்டாலாம் வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டு மணி கண்ட்ரோல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஐடி ஷேர்ஸோ இல்லை ஹெல்த் கேர்லேயோ இல்லை ஆயில் அண்ட் கேஸ்லேயோ வச்சுருக்கீங்க, ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் போய் பாருங்கள், எஃப்ஐ அண்ட் டேட்டாலாம் பாருங்கள்.
அவங்க எதில் அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க, எதில் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாலாம் பார்த்துக்கிட்டு அக்கார்டிங் டு பிளான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரி, நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.